இப்போ நம்ம பார்க்க போகிற புனித யாருன்னா புனித சியனா கத்ரினால் அம்மாள். ஸோ கேத்ரின் ஆஃப் சியனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க இத்தாலி நாட்டில் வந்து ஆம், சியனான்ற ஒரு சிறிய ஊரில் 25ஆம் தேதி மார்ச் மாதம் 1347ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களோட தாய் தந்தையர் வந்து ரொம்ப ஒரு எளிமையான குடும்பத்தினர். அவங்க வீட்டில் இவங்க பிறந்து வளர்ந்துன்னு இருக்காங்க. இவங்க பிறந்த கொஞ்ச நாள் அந்த அந்த சமயத்தில் வந்து கருப்பு அதாவது பிளாக் டெத்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் வந்து பரவி நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் இவங்க பிறக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இவங்கள அந்த நோயிலிருந்து பாதிக்கப்படாமல் பாதுகாக்கிறாரு. இவங்க தன்னுடைய 6வது வயசுலேயே முதல் முதல் இயேசுவோட காட்சியை காண்றாங்க. அதை பார்த்து ரொம்ப மெய்சிலிர்த்து இயேசு இவங்ககிட்ட சிரித்து பேசுகிற மாதிரி காட்சியை கண்டு இவங்களே மறந்து அந்த 6 வயசுலேயே மெய் மறந்து ஜெபிக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. 7 வயசுலேயே இவங்க வந்து கற்பு வார்த்தைப்பாட இவங்களே இவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து 7 வயசுலேயே இவங்க முடிவு பண்ணுறாங்க, நாம் வந்து இனிமேல் ஆண்டவரோட பெண், ஆண்டவரை தவிர வேறு யாரையுமே வந்து நான் வந்து யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தைப்பாடை வந்து இவங்க எடுக்கிறாங்க. 7 வயதில் இவங்க எடுத்த வார்த்தைப்பாடை வந்து தொடர்ந்து இவங்க வந்து கடைப்பிடிக்கிறாங்க. கடைப்பிடிச்சு அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களோட அக்கா வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க. அதனால் அவங்க பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து அவங்க அக்காவோட கணவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்துறாங்க. ஆனால் இவங்க அதுக்காக ரொம்ப போராடி உண்ணா நோன்புலாம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதிலேருந்து வெளியே வராங்க. அதுக்காக இவங்க தன்னுடைய அழகை குறைச்சிக்கிறதுக்காக வந்து முடியெல்லாம் வெட்டிக்கிறாங்க. அது மாதிரி நிறையா தாழ்ச்சி முயற்சிகள்லாம் ஈடுபடுறாங்க. ஃபைனலாக வந்து இவங்க டொமினிக்கன் சபையோட 3ஆம் சபையில் சேர்றாங்க. அந்த சபையில் சேர்றதுக்கும் இவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. ஏன்னா அது விதவைகள் மட்டும்தான் சேர முடியும். ஆனால் இவங்க ரொம்ப சின்ன வயது பெண்ணாக இருக்கிறதுனால இவங்கள சேர்த்துக்க மாட்றாங்க. ஆனால் இவங்க ரொம்ப ஊடாடி அதில் வந்து சேர்ந்து அதில் ஃபிலாசபிலையும் வந்து தியாலஜிலையும் ரொம்ப சிறந்து விளங்கின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பல தடவை இவங்களுக்கு காட்சியளிக்கிறாரு. அந்த மாதிரி காட்சியளிக்கும் போது 1366ஆம் ஆண்டு காட்சியளித்து அவங்க வந்து முதலாக ஆண்டவர் வந்து அவங்கள பொது பணியில் ஈடுபட சொல்லி ஆர்வப்படுத்துகிறாரு. ஸோ அதனால் நோயாக இருக்கிறவங்க, கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களுக்கு பணிபுரியறதுக்காக வடக்கு இத்தாலி பகுதிக்கு போய் நிறைய பணிகள் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்க நிறைய கடிதங்கள் பல பேருக்கு எழுதுகிறாங்க. அவங்க எழுதின கடிதங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வருது. இது வரைக்கும் 300 கடிதங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடிதங்கள் எல்லாமே மறைவல்லுநர்களுக்கு உகந்த ஒரு தகுதியுள்ள ஒரு கடிதங்களாக கன்சிடர் பண்ணப்படுது. 13ஆம் கோரி வந்து அப்போ ஏற்பட்ட கலவரங்கள்னால ரோமையிலிருந்து பிரான்ஸ் நகருக்கு போய் அவிஞான்ற ஊரில் வந்து வாழ்ந்துருக்காரு. அவரை வந்து திரும்பி ரோமுக்கு கொண்டு வர்றதுக்கு இவங்க தான் முழு காரணமாக இருக்காங்க. இவங்க பல கடிதங்களை எழுதுகிறாங்க. பல கடிதங்களை எழுதி அந்த கடிதங்களெல்லாம் வந்து ஃபேமஸாக ஆகிக்குது. அந்த கடிதத்தின் மூலம் வந்து பாப்பானவர் வந்து மனம் திரும்பி அங்கேருந்து மனமாற்றம் பெற்று இங்கே வராரு. ஏன்னா இங்கே இருக்க கலவரத்தை அடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அவர் அங்கே போகிறாரு. அப்புறம் இவங்க அவருக்கு உறுதுணையாக இருந்து தைரியமாக இருந்து அவரை இங்கே திருப்பி கொண்டு வராங்க. இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிற இவங்க எழுதின ஒரு ஃபேமஸ் புக் இருக்குது, த டைலாக் ஆஃப் டிவைன் ப்ராவின்ஸ்ன்னு சொல்லி எழுதப்பட்ட அந்த புஸ்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புஸ்தகம். இவங்க வந்து ரொம்ப தெய்வீகமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கும் போது இவங்க தன்னுடைய 33வது வயதில் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. இவங்களுக்கு உணவு உட்கொள்ள முடியாத நோய், அந்த மாதிரி ஒரு நோய் வருது. அவங்களால சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு வலிக்குது. அந்த மாதிரி சில பிரச்சனைகள். அந்த நோய்க்கு பேர் வந்து அனோரெக்சியா மிரபில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோயா. அந்த நோயால் பாதிக்கப்பட்டு சாப்பாடு சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு அவங்க 33 வயதுக்கெலாம் இறக்குறாங்க. இவங்க எழுதின கடிதங்கள், இவங்க எழுதிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் செய்யப்படுது. இவங்களை வந்து திருச்சபையில் மறைவல்லுனராக அங்கீகரிக்கிறாங்க. அதை டாக்டர்ஸ் ஆஃப் சர்ச்சுன்னு சொல்லக்கூடியவங்க. இது வரைக்கும் வந்து 38 டாக்டர்ஸ் ஆஃப் சர்ச்சில் இவங்களும் ஒருத்தவங்க. மொத்தம் 4 பேர் தான் பெண்கள், அதில் இவங்களும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு ஸ்டிக்மேட்டா இருக்குது, 5 திருக்காயங்கள் வரம் பெற்றவங்க. ஆனால் அந்த 5 திருக்காயங்கள் இவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றவங்க யார் கண்ணுக்கும் அது தெரியாது. அந்த மாதிரி ஒரு புனிதை. இவங்க பல காரியங்களுக்கு பாதுகாவலியாக இருக்காங்க. பென்சில்வேனியா, ஐக்கிய அமெரிக்கா, ஐரோப்பு, தீயணைப்பு வீரர்கள், இத்தாலி, கருசிதைவில் இறந்த குழந்தைகள், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க, அவதியுறுகள் மக்கள், பாலியல் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள், சோதனை வருவர்கள், நோயற்றவர்கள், இவங்களுக்காக வந்து இவங்க வந்து பாதுகாவலராக இருக்காங்க.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல சக்தி வாய்ந்த புனிதை, அதை விட முக்கியமானது இவங்க வந்து ஒரு எக்ஸாசிஸ்ட். எக்ஸாசிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க, பேய்களை விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் ஃபாதர்ஸு. அவங்க இதுக்கு தனி பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஆனால் இவங்க பெண்களில் ஒரே எக்ஸாசிஸ்ட் வந்து இந்த புனிதை மட்டும்தான். வேறு யாருமே அந்த பேய்கள் ஓட்டுவதில் சக்தி வாய்ந்தவங்க இல்லை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவங்க இல்லைன்னா அந்த அந்த முயற்சிகளில் அவங்க ஈடுபடலை. ஆனால் பிசாசை இவங்களை கண்டாலே விரட்டி ஓடுற அளவுக்கு எக்ஸாசிஸ்டாக இருந்தால் ஒரே பெண் இந்த புனிதை மட்டும்தான். ஸோ இவங்கள பற்றி மேலே தெரிஞ்சுப்போம். இவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இவங்கள மாதிரியே நாமளும் உறுதியான மனநிலையோட இயேசுக்கு வாழ்வோம். இயேசுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்ந்து மறிக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேரை வந்து இதை பார்க்க சொல்லுங்கள். ஸோ தட் ஆண்டவரோட பிரசன்னத்தில் அவங்களும் வளருவாங்க. பிரைஸ் தி லார்ட்.